என்ற குறிப்பிடாமல் கையொப்பம் இல்லாமல் இதுபோன்று ஒரு செய்தி அறிவிப்பு சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும் என்பது தொடர்பாகவும் கட்சியினுடைய விதி மிக தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் இது தொடர்பான கேள்விகள் பெருமளவில் எழுந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கூட்ட முடியும் என்று விதி 16 கூறுகிறது. அவர்தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பு வெளியிட வேண்டும். அப்படி மாநில அளவில் நடக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து கூட்டங்களிலும் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவராக, பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது விதி 15 அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விதியில் ஒவ்வொரு மாநில பொதுக்குழு, செயற்குழு போன்றவை கட்சியினுடைய தலைவர் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிறுவனுடைய அதிகாரம் குறித்தும் விதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது விதி 13 படி மாநில அளவில் நடக்கக்கூடிய பொதுக்குழு போன்ற கூட்டங்களுக்கு கட்சியினுடைய நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வளவுதான் அவருக்கான அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முறையாக 100% பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் அவர்களும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் எந்த விதி மீறலும் இல்லை. இது முறையாக இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, 2020ஆம் ஆண்டு நடைபெற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து அதனுடைய தகவலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நம்பர் 10 திலக் தெரு முகவரிக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த தகவல் நான் முடிக்கல, ஏன் அவசரப்படுறீங்க? எனவே இன்னொரு செய்தி, தலைமைச் செயலகம் என்பது சென்னையில் இல்லை, தைலாபுரத்தில் என்றும் ஒரு செய்தி ஊடகங்கள் மூலமாக வருகிறது. இதையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். 1989ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நம்பர் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னையில் தலைமை அலுவலகமாக இருந்தது. அதற்கு பிறகு தலைமை அலுவலகம் நம்பர் 10 திலக் தெரு, சென்னை 17 முகவரிக்கு மாற்றப்பட்டது. எந்த காலகட்டத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரத்தில் இருந்ததில்லை. இது அனைவருக்கும் தெரியும். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய தலைமை அலுவலகம் டி நகரில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான சின்னம் என்பதும் இப்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் பொதுக்குழுவை வரும் 9ஆம் தேதி நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். அந்த பொதுக்குழு நிச்சயமாக வரும் 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மகத்தான வெற்றியை பெறுவதற்கான அனைத்து வியூகத்தையும் நாங்கள் வகுத்து அந்த பொதுக்குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு கட்சியினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். அதாவது அதற்கான அறிவிப்பு என்பது எங்களுக்கு வந்திருக்கிறது. நான் இப்பொழுது அவசரமாக உங்களிடம் சந்திக்க வேண்டும் என்பதனால் அந்த தகவலை உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்கிறேன். என்னவென்றால் ஒட்டுமொத்த கட்சியினரும் மகிழ்ச்சி அடையக்கூடியது. அதாவது சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் பேரா 10A அதன்படி எங்களுக்கு அந்த சின்னம் என்பது தொடர்ந்து இது ஒரு இப்போ பாமக பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்படுவதால் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. எனவே இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி
தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரம் இல்லை என்று சொன்னாலும் சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 சட்டத்தின்படி பேரா 10A படி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இதுவரையில் மாம்பழம் சின்னத்தை அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய 2026 தேர்தலுக்கும் அந்த சின்னம் என்பது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சாதாரணமான நடவடிக்கை. அதுதான் பொதுக்குழு 9ஆம் தேதி நீங்க அறிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே 17ஆம் தேதின்னு ஒரு சர்க்குலர் ஓடிட்டு இருக்கு. அப்ப அது மொத்த கடிதம் அது இருக்கக்கூடிய அந்த நகல் கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் எங்கேயாவது யாரோடைய கையொப்பமாவது இருக்கான்னு பாருங்கள். யார் இதை அனுப்புனாங்க, இந்த கடிதம் அனுப்ப அதிகாரமுடையவர் யார், இதனுடைய தேதி 25ஆம் தேதி என்று போட்டிருக்குது, கொடுத்துருக்கிறது நேற்று தான் வந்திருக்கு. எனவே இது போன்ற குழப்பங்கள் இருக்கிறது. இது இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைத்தளத்தில் ஏதோ கசிய விடப்பட்டு வந்ததை போன்று நேற்று வந்திருக்கிறது. எனவே அது ஒரு முக்கியத்துவமானதல்ல. அதற்கு பெரும் முக்கியத்துவத்தை நாம் தர தேவை. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா பொதுக்குழுவை நிறுத்துவது? பொதுக்குழு எந்த பொதுக்குழு நிறுத்துறதுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய 9ஆம் தேதி நிகழ்வு உங்களுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் என்பதில் மாற்று கருத்தில்லை. மருத்துவர் நிறுவனருக்கு கட்சியில் என்ன அதிகாரம் என்பதையும் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியோட விதியிலேயே நிறுவனருடைய அவருடைய பங்கு, அவருடைய செயல்பாடு என்பது நான் சொன்ன அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. அவர் அழைக்கப்படணும், அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்படணும். அந்த கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், செய்திகள் அதை பொதுக்குழு ஏற்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். அது ஒரு நிச்சயமாக பின்பற்ற வேண்டியது என்று இல்லை. எனவே இதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு செய்திகள் தினமும் திடுக்கிடக்கூடிய செய்திகளாக வந்த வண்ணமே இருந்துகிட்ருக்கு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகள் பல பத்திரிகையாளர்களிடம் இருக்கும், பலருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் கூட தினந்தோறும் முன்னணி ஊடகங்கள், முன்னணி செய்தித்தாட்கள் கட்சியினுடைய உண்மையான தன்மை, உண்மையான நிலைக்கு எதிரான பல்வேறு செய்திகள் கொண்டிருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடத்தில் நான் பரிமாறுகிறேன். பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பொதுக்குழுவினுடைய அனைத்து பொதுக்குழு நிர்வாகிகளுக்கும், பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அதிகாரம் உள்ளவர்களுக்கும் இந்த அறிவிப்பு என்பது அனுப்பப்படும். அதுவே அந்த விதிகளுக்கு உட்பட்டு அத்தனையும் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதில் நீங்கள் எந்த ஒரு சிறு விதிமீறல் கூட எங்களுடைய மொத்த நடவடிக்கையிலுமே நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பரபரப்பான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய பயணம் என்பது நிதானமாக இருக்கிறது. விதிகளின்படி செயல்படுகிறோம், சட்டத்தின்படி செயல்படுகிறோம். எனவே இதில் எந்த விதிமீறலும் இல்லை. ராமதாஸ் அவருடைய இல்லத்துல ஒட்டு கேட்பு கருவியை வச்சது அன்புமணி அவர்கள் தான் சொல்லி ராமதாஸ் பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர் ஐயா மதிப்புக்குரியவர், மரியாதைக்குரியவர், அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக பல்வேறு முரண்பாடான செய்திகளை மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ வச்சுட்டாங்க, பிறகு பத்திரிகையாளர் நீங்கள் கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதை கண்டுபிடிப்பதற்காக தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். அதற்கு பிறகு புகார் கொடுத்துருக்கிறாரு. நான் 2 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறேன். முதல் அறிக்கை, இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், இதற்கு காரணமானவர்கள், இந்த ஒட்டு கேட்பு கருவியின் மூலமாக அங்கிருந்த சாதனத்தின் மூலமாக தகவலை பெற்றவர் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மிக மூத்த தலைவர், முக்கியமான தலைவர், லட்சக்கணக்கான தொண்டர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். எனவே அவர் வீட்டில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். எனவே இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை புகார் கொடுத்த காவல்துறையினர் அது குறித்த தகவல்களை அவர்கள் வெளியிட வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். நான் விளக்கம் தான் சொல்கிறேன், மறுப்பு அல்ல. ஏன்னா முதல்ல என்ன சொன்னார், அதற்கு பிறகு நாங்கள் 2 அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். எனவே அது யாரால் வைக்கப்பட்டது என்பது இதனுடைய புலன் விசாரணை செய்யக்கூடிய சைபர் கிரைம் போலீஸார் விழுப்புரம் போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. அவங்க அதை சொல்லட்டும், அதற்கு அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் தேர்தல் நெருங்குது சார். பாமகவினுடைய தலைவராக அன்புமணி இருக்கிறாரு. அவருடைய
அவருடைய அப்பாவே வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பொதுமக்கள் மத்தியிலும் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் மத்தியிலும் ஒரு அவநம்பிக்கையா இருக்காதா? அன்புமணி அவருடைய பெயருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி இருக்காதா? அதை என்ன பண்ண போறீங்க? தொடர்ச்சியாக இது மாதிரி தகவல்கள் வருது. எனவே இது நான் அதிகமாக பெரிதுபடுத்தி அதற்கான எல்லா மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் விளக்கம் சொல்வது என்பது என்னுடைய அளவிற்கு அது பொருத்தமாக இருக்காது, அது முறையாகவும் இருக்காது. அதனால் இதோடு அந்த ஒட்டுக்கேட்பு சம்பந்தமான விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம். சார், அப்புறம் இப்போ தர்மபுரியில் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உங்கள் கட்சி தலைவரை ரொம்ப அவமதிக்கக்கூடிய வகையில் கருத்து சொல்லியிருக்காரு. எதை மீட்கிறதுக்கு ஒரு உரிமை மீட்பு பயணம் போறாரு, எதை உரிமை மீட்க போறாருன்னு கேட்குறாரு. இதில் இன்னும் கூடுதலானது அந்த செய்தியை பார்த்தேன். ஜி.கே. மணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய ஆமாம் அந்த கௌரவ தலைவராக இருந்து நீண்ட காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் மேடையில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த தகவல்களை சொல்லுகிறார். அதை பார்த்து இவர் சிரித்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் கட்சியினுடைய தலைவர்களையும் அவர் கிண்டல் செய்து கேலி செய்து அவர் பேசுகிறார் என்பதை கூட அவர் உணர்ந்து கொள்ளாமல் அவர் சொல்வது என்பது கொஞ்சம் சற்று மனசுக்கு நெருடலாகத்தான் இருக்கிறது. எதை மீட்பதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் நடைபெறம் மேற்கொள்கிறார் என்று ஒரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தமிழக மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். நிச்சயமாக அவருடைய பயணம் என்பது வெற்றி பயணமாக முடியும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். அதை மீட்டெடுக்கும் பணியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட திருத்தணியில் தன்னுடைய பயணத்தை காலை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து அரக்கோணம் பகுதியில் இன்று நடைபயணத்தை மேற்கொள்கிறார். நாளை